அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி தேதி எப்போது வருகின்றது, காலை எழுந்த உடனே சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படிங்கிறதையும், ஒரு நாள் விரதம் நம் எப்படி இருக்க வேண்டும், வளர்பிறை சஷ்டிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது, குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்வது சிறப்பு, தொழில் வைத்திருப்பவர்கள் நல்ல லாபம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யலாம், திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யலாம், நமக்கு சொந்த வீடு அமையணும், எல்லா வேண்டுதலுக்குமே நம்ம வளர்பிறை சஷ்டி அன்று வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக நமக்கு அந்த அமைப்பு நமக்கு இறைவன் கொடுப்பாரு. நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதற்கான சூழ்நிலை நமக்கு கிடைக்கிற மாதிரி அமைப்பு நமக்கு இருக்கும். அதனால் நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரம் நடக்கும். முருகர் எல்லா சூழ்நிலையும் நமக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பார். ஆனால் வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷமான சஷ்டி. இந்த நாளில் நிறைய பேர் பூஜை மட்டும் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஒரு சில பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்கின்ற பழக்கமும் இருக்குது. விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் அல்லது பூஜை மட்டும் செய்யலாம். நீங்கள் மகா சஷ்டிக்கெலாம் நீங்கள் 7 நாள் விரதம் இருப்பவர்களாம் அந்த ஒரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது இன்னமும் விசேஷமாக இருக்கும். இல்லை நான் விரதமே இருந்தது இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜை மட்டும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த நாள் என்னைக்கு வருது? கார்த்திகை மாதம் வளர்பிறை சஷ்டி கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி 26ஆம் தேதி நவம்பர் மாதம் 26/11/2025 புதன்கிழமை தினத்தன்று வருகின்றது. அந்த நாள் முழுவதுமே நமக்கு சஷ்டி திதி இருக்குது. பூஜை செய்ய வேண்டிய நேரம் காலை நேரம் நீங்கள் பூஜை செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை செய்யலாம். இப்போ விரதம் இருப்பவர்கள் புதன்கிழமை காலை சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நீங்கள் முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் மட்டும் வைத்தா கூட போதும். வைத்துட்டு சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய விரதத்தை தொடங்கணும். இப்போ எல்லோருமே விரதம் இருப்பவர்களும் சரி, இப்போ விரதம் இல்லை நான் பூஜை மட்டும் செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்களும் சரி, நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே, அதாவது நம்ம பெட்டை விட்டு எழுந்திரிச்ச உடனே நம்ம நம்மளுடைய வாயில் முதல் நாமம் முருகனுடைய நாமம் தான் வரணும். சஷ்டி என்று மட்டும் நான் சொல்கிறேன். எல்லா நாளுமே சிறப்பு தான், நம்ம முருகா சொல்கிறது ரொம்ப நல்லதுதான். இருந்தாலும் அந்த சஷ்டி தினத்தன்று மட்டும் நம்ம முருகனுக்கு நம்ம அதிகமாக அவருடைய நாமத்தை நினைக்க இந்த சஷ்டி தினத்தன்று நமக்கு பூஜை செய்வதற்கான தடங்கள் வராமல் இருக்கும். நமக்காக முருகர் காத்துட்ருக்கிறது போல் ஒரு அன்பு நமக்கு தெரியும். ஸோ அந்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம சிறப்பாக அமையணும் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்திரிக்கும் போதே, நீங்கள் இதற்கு குளிக்கணும் செய்யணும் எதுவுமே அவசியம் இல்லை. காலையில் பெட்டை விட்டு எழுந்திரிக்கும் போதே நம்ம சொல்ல வேண்டிய நாமங்கள், முருகனுடைய நாமங்கள் நிறையா இருக்குது. இந்த வளர்பிறை சஷ்டிக்கு நம்ம சொல்ல வேண்டிய நாமங்கள் பார்த்திங்கன்னா, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படிங்கிற நாமத்தை 6 முறை நீங்கள் சொல்லுங்கள். இப்படி 6 முறை சொல்லிவிட்டு நீங்கள் அதற்கப்புறம் குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சந்தனமோ அல்லது மஞ்சளோ ஏதோ ஒன்று கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் ஓம் சரவண பவாய நமக்கு சொல்லிவிட்டு அந்த நீரை குளிச்சிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. அந்த பாசிட்டிவிட்டி நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும். அடுத்து நீங்கள் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். விரதம் இருக்கும்போது சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியத்தை பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ காலையில் பால் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாலை நீங்கள் பிரசாதமாக குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு நீங்கள் காலையில் ஏதேனும் இட்லி இந்த மாதிரி சாப்பிட்னா கூட சாப்பிட்லாம். இல்லை நான் பட்டினியாக இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் பட்டினியாக இருந்துக்கலாம். மதியமும் பட்டினியாக இருக்க போகிறேன்னா இருந்துக்கலாம். இல்லைன்னா பால் பழங்கள் ஏதேனும் ஒன்று எடுத்துக்கலாம். ஏதேனும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மாலை நேரம் மறுபடியும் சுவாமிக்கு தீபம் ஏற்றி வைத்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு உங்களால் முடிந்த மந்திரங்கள் எந்தெந்த மந்திரங்கள் முடியுதோ, ஓம் சரவண பவாய நமக்கு கூட 108 முறை சொல்லலாம். சொல்லிவிட்டு மாலை நேரமும் ஓம் சுப்பிரமணியாய நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 6 முறை சொல்லிவிட்டு நீங்கள் கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிப்பீங்களே அந்த நேரம் இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் காலையில் சங்கல்பமாக வச்சுட்டு மாலை நேரமும் இந்த வேண்டுதலுக்காக தான் நான் வழிபாடு செய்கிறேன் முருகா அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு இதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு நீங்கள் கற்பூர ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய விரத சாப்பாடு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். சுவாமிக்கு நீங்கள் என்ன பிரசாதம் வைக்கிறீங்களோ அதை கூட நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். என்னென்ன நம்ம விரத சாப்பாடு பண்ணலாம் அப்படின்னா, சாதம், பருப்பு சாதம், சாம்பார், நம்ம லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், இது ஏதேனும் ஒரு சாதங்கள் நம்ம வைக்கலாம். பாயாசம் பண்ணலாம்னு தாராளமாக பண்ணலாம்.
சர்க்கரை பொங்கல் மட்டும் வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். உங்களால் வந்து என்ன முடியுதோ அதை முருகனுக்கு வைத்தா போதும். இதெல்லாம் வைக்கணும் அதெல்லாம் வைக்கணும்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. நம்மளால் என்ன முடியுது, நம்மளுடைய சூழ்நிலைக்கு அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்காது, நிறைய பேர் வந்து கை குழந்தைய வச்சுருப்பீங்க, நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு வருவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி அதற்கேற்ற போல் நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணுறது. இல்லை சிம்பிளாக நீங்கள் வந்து கல்கண்டு, அவல் இந்த மாதிரி பழங்கள், மாதுளம்பழம், ஆப்பிள் இந்த மாதிரி வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் இந்த மாதிரி உங்களால் சிம்பிளாக என்னென்ன பண்ண முடியுதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். பூக்கள் பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள், மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசனை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம். முருகன் படத்திற்கு சஷ்டி அன்று காலை நேரத்திலே சந்தனம், குங்குமம்லாம் வைக்கணும், ரொம்ப நல்லது. வைத்து அலங்காரம் செய்து ஒரு தீபம், நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். 6 தீபம் ஏற்றலாமான்னா தாராளமாக ஏற்றலாம், தவறில்லை. சஷ்டிக்கு ஒரு தீபமே போதும். நம்ம வந்து 6 தீபம் வந்து எப்போதும் நமக்கு ஏற்றணும் அப்படின்னா கிருத்திகை அன்று நம்ம 6 தீபம் ஏற்றினா போதும். சஷ்டிக்கெலாம் ஒரு தீபம் ஏற்றலாம், 6 தீபம் ஏற்றலாம், தவறு கிடையாது. நம்ம வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிருத்திகை வந்து கார்த்திகை பெண்களுக்காக நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்ம 6 தீபம் ஏற்றி வைக்கணும். ஏன்னா 6 கார்த்திகை பெண்கள் தானே முருகனை வளர்த்தாங்க. அதனால் நம்ம 6 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் நம்மளுடைய சீக்கிரம் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். அதனால் நீங்கள் சஷ்டி அன்று 1 அல்லது 6 நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. திருப்தியாக வழிபாடு செய்யுங்க. சிம்பிளாக வழிபாடு செஞ்சாலும் அந்த வழிபாட்டிற்கு அளவுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். முருகனுக்கு அது வச்சா இது வச்சு தான் நம்ம கிடைக்கலாம் இல்லை. அவரை வந்து நம்ம வழிபாடு செய்யாட்டா கூட அன்பாக அவரை நாமத்தை சொன்னாலே போதும், அவருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். அந்த நாள் முழுவதுமே நம்ம முருகனுடைய நாமங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பது இன்னமும் நம்மளுடைய விரதத்துக்கான மகிமை அதிகமாகும். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ஆனால் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு. நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்களும் சரி, சொந்த வீட்டிற்காக வழிபாடு செய்பவர்களும் சரி, தொடர்ந்து வளர்பிறை சஷ்டிக்கு வந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சகோதரி கேட்டிருந்தேன், கடன் பிரச்சனைக்காக வளர்பிறை சஷ்டி வழிபாடு செய்யலாமான்ட்டு. தாராளமாக வழிபாடு செய்யலாம். வளர்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் மேம்படும். அதிகமாக வரும்போது உங்களுக்கு தானாக கடன் அடையும். மற்றும் தேய்பிறை சஷ்டிக்கும் நீங்கள் வந்து கடன் பிரச்சனை இருப்பவர்கள் வழிபாடு செய்யணும். ஏன்னா கடன் வந்து குறையணும் அப்படிங்கிறதுக்காக தேய்பிறை சஷ்டிக்கு நீங்கள் வழிபாடு செய்வதும் சிறப்பு. 2 சஷ்டிக்குமே நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைன்னா வேறு ஏதேனும் பிரச்சனைகள், பிரிவுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேய்பிறை சஷ்டிக்கும் வளர்பிறை சஷ்டிக்கும் 2க்குமே வழிபாடு செய்யுங்க. இல்லை நான் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக தான் வழிபாடு செய்கிறேன், நான் வளர்பிறை சஷ்டிக்கு மட்டும் தான் வழிபாடு செய்கிறேன், சரிதான், ஒன்றும் தவறு கிடையாது. பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நம்ம தேய்பிறை சஷ்டியை ரொம்ப சிறப்பாக எடுத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி நம்ம ரொம்ப விசேஷமாக வழிபாடு செய்வது வளர்பிறை சஷ்டி மட்டும்தான். முருகனுக்கு உரிய வளர்பிறை சஷ்டி மட்டும்தான். தேய்பிறை சஷ்டி வந்து பிரச்சனை தீர்க்க, இந்த பிரிவுகள் இருக்கிறாங்க, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிவில் இருக்கிறாங்க, திரும்ப சேர்வதற்காக. நமக்கு வளர்பிறைங்கிறது வளரும் பிறை, தேய்பிறைங்கிறது வந்து தேயும் பிறை. அதாவது நம்மளோட பிரச்சனை தீர்க்கின்ற ஒரு அற்புதமான நாள் தான் தேய்பிறை. அதனால தான் நம்ம பிரச்சனையை தீர்ப்பதற்காக தேய்பிறை அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த நாள் என்று நம்ம வந்து முருகன் வழிபாடு செய்யும்போது நமக்கு கடனோ இல்லை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையோ இல்லை உறவுகளில் இருக்கிற பிரச்சனையோ ஏதேனும் ஒன்று நமக்கு வந்து திருந்து கொண்டு இருக்கும், சரியாகும் நமக்கு அந்த நாள் என்று வழிபாடு செய்யும்போது. ஸோ வளர்பிறை சஷ்டி வந்து விசேஷமான வளர்பிறை சஷ்டி, அந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொடரில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.